சிவபுத்திரனுக்கு சிவபெருமான் அருளிய மகா உபதேசம். மகனே, என் உயிரின் உயிரான சிவபுத்திரனே, உன் நெஞ்சுக்குள் எரியும் கனலின் வெப்பம் கைலாயத்தில் இருக்கும் என் நெஞ்சை தொடுகிறது. என் வாழ்க்கை எப்போது மாறும் என்று நீ கேட்கும் அந்த கேள்வி வெறும் வார்த்தையல்ல, அது பல பிறவிகளாக நீ சுமந்து வரும் வலியின் வெளிப்பாடு. இங்கே வா, என் மடியில் தலை சாய்த்துக்கொள். உன் தலையை நான் கோதிவிடுகிறேன். ஒரு தந்தையாக, ஒரு குருவாக, உன் ஆன்மாவின் நிழலாக நின்று நான் உனக்குச் சொல்ல வேண்டிய உண்மைகள் பல இருக்கின்றன. காலம் எனும் மகா ரகசியம். நீ கேட்கிறாய், எப்போது மாறும் என்று. காலம் என்பது நான் ஆடும் நடனத்தின் தாளம். அந்த தாளத்தில் ஒரு நுணுக்கம் இருக்கிறது. காலத்தை நீ ஒரு எதிரியாக பார்க்கிறாய், ஆனால் காலம் உனது ஆசான். ஒரு தாயின் கருவில் குழந்தை 10 மாதம் இருந்தே ஆக வேண்டும். 9வது மாதமே வெளிவரத் துடித்தால் அது குழந்தைக்கு ஆபத்து. அதேபோல் உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் ஒவ்வொரு சம்பவமும் ஒரு முதிர்ச்சிக்காகவே நடக்கிறது. உன் வாழ்க்கை எப்போது மாறும் தெரியுமா? எப்போது நீ நேரத்தை கணக்கிடுவதை நிறுத்திவிட்டு நேரத்தை பயனுள்ளதாக மாற்றத் தொடங்குகிறாயோ அப்போது உன் காலம் கனியும். நீ கடிகாரத்தை பார்த்து கொண்டிருப்பதால் விடியல் சீக்கிரம் வந்துவிடாது. ஆனால் விடியலுக்காக நீ உன்னை தயார் செய்து கொண்டால் அந்த விடியல் உனக்கு மகத்தானதாக இருக்கும். நீ சுமக்கும் சுமைகள். மகனே, உன்னை பார்க்கும்போது எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. நீ தேவையற்ற சுமைகளை உன் முதுகில் சுமந்து கொண்டிருக்கிறாய். கடந்த காலத்தின் தோல்விகள் எனும் மூட்டை. யாரோ உன்னைச் சொன்ன சொற்கள் எனும் முட்கள். வருங்காலத்தைப் பற்றிய பயம் எனும் இருள். இந்த மூன்றையும் இறக்கி வைக்காமல் நீ எப்படி வேகமாக ஓட முடியும்? நேற்று நடந்தவை முடிந்துவிட்டன. அவை வெறும் சாம்பல். சாம்பலை வைத்துக்கொண்டு நீ மாளிகை கட்ட முடியாது. நாளை என்பது இன்னும் பிறக்காத குழந்தை. அதைப் பற்றி இப்போதே கவலைப்படுவது வீண். உன்னிடம் இருப்பது இந்த நிமிடம் மட்டுமே. இந்த நிமிடத்தில் நீ என்னிடம் பேசுவது மட்டுமே உண்மை. மாற்றத்தின் முதல் படி உனக்குள் தேடு. உன் வாழ்க்கை வெளியில் மாற வேண்டும் என்று நீ துடிக்கிறாய். நல்ல வீடு, கை நிறைய பணம், மதிக்கத்தக்க உறவுகள், இவையெல்லாம் வேண்டுமென்று கேட்கிறாய். ஆனால் உள்ளே இருக்கும் நீ எப்படி இருக்கிறாய்? உள்ளே குழப்பத்தையும் ஆத்திரத்தையும் பொறாமையையும் வைத்துக்கொண்டு வெளியில் சொர்க்கத்தை உருவாக்க முடியாது. பாத்திரம் அழுக்காக இருந்தால் நான் ஊற்றும் பால் கெட்டுப்போய்விடும். உன்னை நீயே முதலில் சுத்தம் செய். உன் எண்ணங்களை தூய்மையாக்கு. என்னால் முடியும் என்கிற நம்பிக்கையை முதலில் விதை. நீ எப்போது உன்னை ஒரு வெற்றியாளனாக உனக்குள் காண்கிறாயோ அப்போதுதான் உலகம் உன்னை வெற்றியாளனாக அங்கீகரிக்கும். தோல்விகளின் உள் அர்த்தம். நீ பலமுறை விழுந்திருக்கிறாய். விழுந்தபோதெல்லாம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்று என்னை பார்த்து சண்டையிட்டிருக்கிறாய். மகனே, ஒரு சிற்பி கல்லின் மீது உளியால் அடிக்கும்போது அந்த கல் வலிக்குமே என்று வருத்தப்பட்டால் அழகிய சிலை பிறக்காது. நான் உன்னை செதுக்குகிறேன். நீ சந்தித்த ஒவ்வொரு ஏமாற்றமும் உனக்கு ஒரு பாடத்தை கற்பித்திருக்கிறது. துரோகம் செய்தவர்கள் உனக்கு யாரை நம்ப வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். வறுமை உனக்கு